ஆசாரி சமுதாய வரலாறு. விஸ்வகர்மா என்ற சமூகத்தை சேர்ந்த இம்மக்களை கருமார், கண்ணார், தச்சர், தட்டார் என்றும், மேலும் கம்மாளர், கம்சாலா பத்தர், ஆசாரி, ஆச்சாரியர் என்றும் கூறுவர். சரியாக சொல்வதென்றால் 5 விதமான தொழில் செய்பவர்கள் இவர்கள். இரும்பு தொழில் செய்பவர்களை கொல்லர் என்றும், அதாவது கிராமத்து கருமான் என்றும், தங்க நகை தொழில் செய்பவர்கள் பொற்கொல்லர் என்றும், மரவேலை செய்பவர்கள் தச்சர் என்றும், சிற்ப வேலை செய்பவர்களை சிற்பி என்றும், பாத்திர வேலை செய்பவர்களை கண்ணார் என ஐத்தொழில் செய்த ஆதி சமூகமான விஸ்வகர்மாக்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். தொழில் அடிப்படையில் தான் இந்த உட்பிரிவு பெயர்கள் வந்தன. மேலும் விஸ்வகர்மா என்றால் விஸ்வம் என்றால் பெரிய, கர்மா என்றால் செயல், தொழில் அல்லது வினை என்று பொருள். சங்க காலத்தில் இந்த சமூகத்தினர் ஒரு நாளில் 8 தேர்களை செய்துவிடும் திறன் பெற்றவர்களாக இருந்தனர் என்ற செய்தியை புறநானூறு பாடல் எண் 87 ஔவையார் கூறியுள்ளார். தமிழ்நாடு சாதிகள் பட்டியலில் பிற்படுத்தப்பட்டோரில் பிரிவு எண் 65, வரிசை எண் 42 ஆகியவற்றில் இவர்கள் உள்ளனர். தமிழ்நாட்டில் இவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் பேசக்கூடிய 3 பிரிவினர்களாக உள்ளனர். வடநாட்டிலும் விஸ்வகர்மா சமூக மக்கள் உள்ளனர். வரலாற்று இயக்க போக்கில் முதன்மை வகித்த விஸ்வகர்ம சமூகத்தவர்கள். இந்த வரலாற்று இயக்க போக்கில் ஏவர் சிலதியரை விட முதன்மையான பங்கு வகித்தவர்கள் விஸ்வகர்ம சமூகத்தவர்கள் என்று தோன்றுகிறது. படைப்பு என்பது விஸ்வகர்மாவின் செயலாகும். தச்சர், கொல்லர் போன்ற படைப்பாளர் சமூகத்தவரின்றி, உதவியின்றி எந்த ஒரு சமூகமும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. போர் கருவிகள் தொடங்கி போருக்கு பயன்படும் ரதங்கள், அதாவது தேர்கள், அரசனுக்குரிய மணிமுடி, உயர் வர்க்கத்தவருக்குரிய அணிகலன்கள் வரை நுணுக்கமும் கைவினை வேலைப்பாடுகளும் நிறைந்த உலோகப் பொருட்கள் மற்றும் மர பொருட்களை உருவாக்கியவர்கள் விஸ்வகர்ம சமூகத்தவரே. சங்க இலக்கியத்தில் சங்கருத்து வளையல் செய்கின்ற கொல்லர் சமூக பிரிவினர் வேளா பார்ப்பனர், அதாவது வேள்வி செய்யாத பிராமணர் எனப்பட்டனர். இப்பிரிவை சேர்ந்த நக்கீரர் பாண்டிய மன்னர்களால் நிறுவப்பெற்ற மதுரை தமிழ் சங்கத்தின் தலைமை புலவராக இருந்தவர் என்று திருவிளையாடற் புராணத்தின் கிபி 13-14 நூற்றாண்டு மூலம் தெரிய வருகிறது. சங்க இலக்கிய நெடும் பரப்பில் இடம்பெற்ற பக்தி இலக்கியமான திருமுருகா படை என்ற மந்திர கவிதை நூல் இச்சமூகத்தை சேர்ந்தவராக கருதப்படும் ஒரு நக்கீரரால் இயற்றப்பட்டதாகும். நக்கீரர் என்பது பரம்பரை பெயராக கூட இருக்கலாம். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் என்று இவரை குறிப்பிடுவர். நெடுங்கணக்கு எனப்படும் தமிழ் எழுத்துக்களை கற்பிக்கும் ஒருவரை கணக்காயனார் என குறிப்பிடுவது மரபு. எழுத்தறிவும், சொல்ல போனால் எழுத்துகளின் பல்வேறு வகைகளை கண்ணெழுத்து எனப்படும் சித்திர வடிவ கருத்தெழுத்துகள், ஓரொலிக்கு ஓர் எழுத்து என்ற அடிப்படையில் அமைந்த அகரம், ஆதியாக உள்ள உயிர் மற்றும் மெய் எழுத்துகள் ஆகியவற்றை வடிவமைக்கின்ற அடிப்படை கல்வி அறிவும், சொல்லில் இடம்பெறுகின்ற எழுத்துகளின் அடைவு முறை, உச்சரிப்பு முறை முதலிய மொழி மரபும், சொற்களை கையாளுகின்ற திறனும் கைவர பெற்றவருக்கே மதுரை தமிழ் சங்கத்தின் தலைமை பதவி கிட்டியிருக்க முடியும். வடமொழியை புகழ்ந்தும் தமிழ் மொழியை பழித்தும் பேசிய கோடன் என்ற பெயர் படைத்த குயவர் குலத்தவன் ஒருவனை அறம்பாடி நக்கீரர் கொன்றதாகவும், பிற புலவர்கள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க அவனை மன்னித்து உயிர்ப்பித்ததாகவும் ஒரு பழங்கதை வழங்குகிறது. இவ்வாறு மந்திர கவிதை இயற்றக்கூடிய ஆற்றலும் ஆளுமையும் விஸ்வகர்ம சமூகத்தவருக்கு இருந்தது என்பதற்கு வேறு சான்றுகளும் உண்டு. கிபி 8-9 நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட பல்லவ மன்னர்களின் செப்பேடுகளில் பல்லவ குலத்தவரின் வம்சாவளி பெருமைகளை பாடல் வடியில் இயற்றியவர்கள் காஷ்டகாரி என்ற பட்ட பெயரையுடைய வெண்கல கொல்லர் சமூகத்தவரே. அதுபோன்றே கிபி 9-10 நூற்றாண்டுகளில் பொறிக்கப்பட்ட பாண்டிய மன்னர்களின் செப்பேட்டு சாசனங்களில் பாண்டிய மன்னர்களின் வம்சாவளி பெருமைகளை கவிதை வடிவில் இயற்றியவர்கள் பாண்டி மாராய பெருங்கொல்லன் என்ற பட்டம் பெற்ற விஸ்வ சமூக எத்தனையோ கால மாற்றங்களுக்கு பிறகும் இன்று வரை தங்க கழித்தல், தச்சு கழித்தல் என்ற மந்திர சடங்கு செய்தல், ஆசாரியன் என்ற பட்டம் புனைதல் போன்ற வரலாற்று எச்சங்கள்
விஸ்வகர்ம சமூகத்திடம் நீடித்து வருவதை நாம் இன்றும் காண முடியும். விஸ்வகர்ம சமூகத்தை சேர்ந்த பொற்கொல்லன் பாண்டிய மன்னனிடத்தும் நிர்வாக அமைப்பிலும் மிகுந்த அதிகாரம் செலுத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தமைதான் சிலப்பதிகார நாயகன் கோவலன் கொலையுண்ணவும் மதுரை எரியுண்ணவும் காரணமாயிற்று. அதன் பின்னர் பாண்டிய நாட்டில் மழை பொய்த்து போய் வெப்பு நோயும் அம்மை நோயும் பரவி மக்கள் துயருற்றமையால் கொற்கையிலிருந்த வெற்றிவேர் செழியன் நங்கையின் சீற்றத்தை தணிப்பதற்காக பொற்கொள்ளர் 1000 வரை கொன்று கள வேள்வி செய்தான் என சிலப்பதிகாரம் உரைபெறு கட்டுரை குறிப்பிடுகிறது. தலைநகரான மதுரையை விட்டு தென்பாண்டி நாட்டின் ஒரு கோடியில் உள்ள கொற்கைக்கு தன் ராஜதானியை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் பாண்டிய அரசனுக்கு நேர்ந்திருக்கிறது என்றால், மதுரையில் ஒரு ஜனநாயக எழுச்சி ஏற்பட்டு அந்நகரம் பாண்டிய அரசு வம்சத்தவர் அல்லாத வேறு யாரோடோ கைப்பற்றப்பட்டு விட்டது என்பதுதானே பொருள். இதைத்தான் கருநட மன்னன் மதுரையை வலிந்து கைப்பற்றியதாக சேக்கிலார் பெரிய புராணம் மூர்த்தி நாயனார் புராணம் பாடல் 11:12 குறிப்பிடுவதாக தோன்றுகிறது. வட கர்நாடகத்தில் உள்ள ஐயப்புலில் வாதாபி ஆகிய இடங்களில் உருவான 500 எனப்படும் வணிக குழுவினர் முன்னோடிகள். இவர்கள் கிபி 5ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து வாதாபி பகுதியில் மேலை சாளுக்கிய மன்னர்களின் ஆதரவுடன் வணிகர்கள், கோயில்கள், பள்ளிகள் எழுப்புதல் ஆகிய பணிகளில் ஈடுபட்டனர் என்பதற்கு கல்வெட்டு ஆதாரங்கள் உள்ளன. களப்பிரர் படையெடுப்புடன் சேர்ந்து பாண்டிய நாட்டுக்குள் நுழைந்து மதுரை பகுதியிலும் செட்டி நாட்டு பகுதியிலும் வேரூன்றி இருக்கக்கூடும். இது சற்றொப்ப கிபி 4ஆம் நூற்றாண்டில் நடந்திருக்கலாம். இதனை அடுத்து கொற்கையும் குறுகிய காலத்தில் களப்பிரர் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது என்று தெரிகிறது. கொற்கையில் வாழ்கின்ற பெண்டிர் அச்சுத கலப்பாளனின் புகழை பாடியதாக ஒரு பழம்பாடல் யாப்பருங்கல விருத்தியுரையில் மேற்கோளாக காட்டப்படுகிறது. கொற்கையில் குளித்தெடுக்கப்பட்ட முத்துகள் மதுரையில் இருந்த களப்பிரரின் கருவூலத்தை சென்று சேர்ந்திருக்க வேண்டும். அது மட்டுமின்றி பாண்டிய நாட்டின் அனைத்து துறைமுகங்களிலும் களப்பிரரின் ஆதிக்கம் வேரூன்றி இருக்க வேண்டும். கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பொன்னமராதி அருகில் உள்ள பூலாங்குறிச்சி கல்வெட்டு கோச்சேந்தன் கூற்றன் என்ற மன்னனின் பெயரை குறிப்பிடுகிறது. இவன் களப்பிர அரசனாக இருக்க வாய்ப்பு உள்ளது. இக்கல்வெட்டில் வேல் மருகன் மகன் கடலக பெரும்படை தலைவன் எங்குமான் என்பவன் குறிப்பிடப்படுகிறான். கடலக பெரும்படை என்பது கப்பல் படையாகவே இருக்க வேண்டும். களப்பிரர்களிடம் மிகுந்த வலிமையான கடற்படை இருந்திருக்கிறது என இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிற இலங்கை அனுராதபுரம் பிராமி கல்வெட்டினை ஆதாரமாக கொண்டு சிந்தித்தால், கரவா என்று சிங்கள மொழியிலும் கரையார் என்று தமிழிலும் வழங்கப்பட்ட மகா நாவிகர்கள் அல்லது மாநாயகர்கள், குறிப்பாக தமிழை தாய்மொழியாக கொண்ட கடற்படை தலைவர்கள் எழுச்சி பெற்று சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிவிட்டனர் என தெரிய வருகிறது. எனவே களப்பிரர்களிடம் இருந்த கடற்படை இத்தகைய மாநாயகர்களின் கடற்படையாகவே இருந்திருக்க வேண்டும். இலங்கை அனுராதபுரம் கல்வெட்டு பௌத்த சமூக சார்புடையதாகும். களப்பிரர்கள் பௌத்த சமுதாயத்தை ஆதரித்துள்ளனர் என்பதற்கு ஆதாரம் உள்ளது. கண்ணகியை மாநாயகன் குலக்கொம்பு என்றே சிலம்பு குறிப்பிடுகிறது. கண்ணகி வைசியர் சூத்திரர் கூட்டணி வடிவில் எழுச்சி பெற்ற களப்பிரர் ஆட்சியின் வலிமை வாய்ந்த ஒரு அங்கமான கரையார் சமூகத்தின் பிரதிநிதியாக இருந்திருப்பின் அது ஆச்சரியப்படத்தக்கது அல்ல. கடற்படைக்கு தேவையான கப்பல்களை கட்டுகின்ற தச்சர் சமூகத்தவர் பெருமளவில் அணிமாறி களப்பிரர் ஆட்சிக்கு ஆதரவர்களாக மாறி இருக்கக்கூடும். யாக சடங்குகளையே முதன்மையான வழிபாட்டு நெறியாக ஏற்ற வைதிக சமயத்திற்கு மாறுபட்டு சிலை வழிபாட்டை முதன்மையான ஒரு வழிபாடாக ஏற்ற ஜைன பௌத்த சமயங்களில் சிலை வடித்த சிற்பிகள் மற்றும் வேளார் பார்ப்பனர் ஆகிய பொற்கொள்ளர் முதலிய விஸ்வகர்ம சமூகத்தவருக்கு முதன்மையான அந்தஸ்து வழங்கப்பட்ட காரணத்தால் விஸ்வகர்ம சமூகத்தவர் பெருமளவில் களப்பிரரால் ஆதரிக்கப்பட்ட ஜைன பௌத்த சமயங்களை ஆதரித்திருக்க வாய்ப்பு உண்டு. கிபி 8ஆம் நூற்றாண்டு தமிழ் எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தாலும் 5ஆம் நூற்றாண்டுக்குரிய அமன் சேர்க்கை பருத்தி குன்று பள்ளி சந்தத்தை குறிப்பிடுகின்ற பல்லங்கோயில் செப்பேடு விஸ்வகர்ம சமூகத்தவரால் பொறிக்கப்பட்ட செப்பேடு என்பதோடு பருத்தி குன்று சமண பள்ளியும் விஸ்வகர்ம சமூகத்தவரால் உருவாக்கப்பட்டது ஒன்றே. புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் எல்லை பகுதியில் அமைந்துள்ள பூலாங்குறிச்சியில் பாறை ஒன்றில் பொறிக்கப்பட்டுள்ள பிராமி கல்வெட்டு
கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. பல கோணங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இக்கல்வெட்டை பொறித்தவரும் கணக்காயர் பதவியை தக்க வைத்து கொண்ட விஸ்வகர்ம சமூகத்தவரே என்பதை நாம் எளிதில் உணர்ந்து கொள்ள முடியும். இக்கல்வெட்டில் கடலக பெரும்படை தலைவன் எங்குமான் என்பவனால் எடுப்பிக்கப்பெற்ற தேவ குலங்கள் இரண்டும் மதிரை உளவியத்தான் குலத்தின் வடபுறத்தில் தாபத பள்ளியில் வசித்தேவனாறு கோட்டமும் குறிப்பிடப்படுகின்றன. இத்தேவ குலங்களையும் கோட்டங்களையும் எழுப்பியவர்கள் விஸ்வகர்ம சமூகத்தவரே என்பதில் ஐயமில்லை. இப்பிரதேசத்துக்கு அருகில் செட்டிநாட்டு பகுதியில் உள்ள பிள்ளையார்பட்டியில் கிபி 6ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் இடைப்பகுதியில் குடைவிக்கப்பட்ட பிள்ளையார் உருவ சிற்பத்துடன் கூடிய குடைவரை உள்ளது. இக்குடைவரையை உருவாக்கிய தலைமை ஸ்தபதி எருக்காட்டூர் கோன் பெருந்தச்சன் என்பவரின் பெயர் இக்குடைவரையில் கல்வெட்டாகவும் பொறிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக அரசர்களின் ஆதரவுடன் கோயில்கள் எழுப்பப்படுவதும் அத்தகைய கோயில்களை உருவாக்குகின்ற ஸ்தபதிகளுக்கு அரசர்களின் பெயருடன் கூடிய பட்டம் சூட்டப்படுவதும் தான் வழக்கம். உதாரணமாக தஞ்சை பெரிய கோயிலை உருவாக்கிய ஸ்தபதியான குஞ்சர மல்லன் என்பவருக்கு ராஜராஜ பெருந்தச்சன் என்றும் ராஜராஜ சோழனால் பட்டப்பெயர் சூட்டப்பட்டது. இதுபோல அரசனின் பெயர் இணைந்த பட்டப்பெயராக இல்லாமல் எருக்காட்டூர் கோன் பெருந்தச்சன் என்ற பெயர் பிள்ளையார்பட்டி குடைவரையை உருவாக்கிய ஸ்தபதியின் பெயராக குறிப்பிடப்படுவது சிந்திக்க வைக்கிறது. ஆந்திர மாநிலத்தின் கடற்கரை பகுதியையும் நல்லமலை ஸ்ரீசைலம் போன்ற மலை பிரதேசங்களையும் மையமாக வைத்து தம் ஆட்சியை நிறுவிய பல்லர்கள் கிபி 5-6ஆம் நூற்றாண்டுகளில் களப்பிரர்களிடம் காஞ்சி பகுதியை கைப்பற்றி இருக்க கூடும் என்று தெரிகிறதே தவிர காஞ்சியை தாண்டி தம் ஆட்சியை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்றோ தமிழகத்தின் பெரும் பகுதியை தம் நேரடி நிர்வாகத்தில் வைத்திருந்தார்கள் என்றோ சொல்ல இயலவில்லை. பெருங்கொள்ளனாகிய சீரி வல்லவன் என்பவர் அற்புதம் எனும் பாலிக்க நவிர் சடை முனி அரண்வேண்ட நற்பரசு நிர்மித்த மாமுனி மனு வழிவந்தோன் என தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார். அற்புதம் என்று குறிப்பிடத்தக்க பாலிகளில் சிவனது வேண்டுகோளின்படி சிவனது ஆயுதமாகிய மழுவினை பொறித்து வைத்தவனின் வம்சத்தை சேர்ந்தவன் என்பது இதன் பொருள். சைவ வைணவ சமயங்களின் எழுச்சிக்கு முற்பட்ட வழிபாட்டு தலம் என்பதற்கான துல்லியமான அடையாளங்களுடன் எஞ்சி நிற்கின்ற இக்குடைவரை தமிழ் சமூகத்தில் வணிகர்களின் ஆதிக்கம் நிலவிய காலகட்டத்தின் சின்னமாக இன்றும் நின்று நிலவுகின்றது. இந்த விஸ்வகர்ம சமூகத்தவரின் அடையாளம் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. விஸ்வகர்மா குலத் தோற்றம். உலகம் தோன்றிய போது விஸ்வகர்மா குலத்தினர் முதலில் தோன்றினர் என்று கருதப்படுகிறது. இவர்களின் தோற்றத்திற்கு இன்று நிலையாயுள்ள நாகரிக உலகமே சான்று பகர்கிறது. இரும்பு, மரம், உலோகம், கல், பொன் போன்ற அடிப்படை பொருட்களால் உலகம் உருவாக்கப்பட்டன. அதனால் விஸ்வகர்மா குலத்தினர் முதலில் தோன்றினர் என்ற சந்தேகத்திற்கு இடமில்லை. சாஸ்திர ஆதாரங்களை உரிமையாக கொண்ட வேறு குலம் ஒன்று இன்றளவும் தோன்றவில்லை. அதனால் விஸ்வகர்மா பிராமணர்களின் பிறப்பினுயர்வு வெள்ளிடை மலையென விளங்குகிறது. விஸ்வகர்மா பெயர் விளக்கம். விஸ்வம் என்பதற்கு உலகம் எனவும் கர்மா என்பதற்கு படைக்கிறவர் என்றும் பொருள்படுகிறது. விஸ்வகர்மா என்பதற்கு உலகத்தை படைக்கிறவர் என்றும் பிரபஞ்ச சிற்பி என்றும் உலக படைப்புகளுக்கு அடிப்படையானவர் என்றும் வேத நூல் கூறுகிறது. பிரம்மம், கடவுள் என்னும் தனி சொற்கள் இப்பிரபஞ்சத்தை படைத்தருளிய எல்லா வல்ல பிரம்மத்தை விஸ்வகர்மாவை குறிக்கிறது. தேவர்களையும் முனிவர்களையும் படைத்தவர் விஸ்வகர்மா என்றும் அவரே உலகத்தை படைத்தவர் என்றும் உறுதியிட்டு சொல்லப்படுகிறது. விஸ்வகர்மாவின் நேரான சந்ததியரான விஸ்வகர்ம பிராமணர்கள் என்ற பெயர் குருக்கள் விவகாரம் பெற்று விகாரம் பெற்று இன்று விஸ்வ பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பொற்கொள்ளராகிய மரபினருக்கு பிராமண பட்டம் இந்நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்கிறது. விஸ்வகர்ம பழக்க வழக்கங்கள். பிரபஞ்ச சிற்பாச்சாரியாராகிய விஸ்வகர்மா என்பவர் இந்த பூமியை உருவாக்கினார் எனவும் பிரதம் படைப்பு காலத்தில் முதலில் தோன்றியது நாதம். இந்த நாதமே அனைத்து பிரபஞ்ச தோற்றத்திற்கும் ஆதி காரணமாகும். விஸ்வகர்மா குலத்தவரின் விழாக்கள். சங்க இலக்கியங்கள் விழாவினை விழவு, விழா, சாறு என்ற சொற்களால் சுட்டுகின்றன. அழியா விழவின் 5 வருமுதூர் ஆலமர் செல்வன் அணிசால் மகன் விழா கால்கோல் என்று
கிக்கதுமென நோக்கி. இந்த விஸ்வகர்மா குலத்தவர்கள் தெலுங்கு வருட பிறப்பு, ஆவணி, அவிட்டம் போன்ற விழாக்களை சிறப்பாக நடத்துகின்றனர். இவ்விழாக்கள் மற்ற சமூகத்தினரிடம் இருந்து வேறுபட்டவையாகும். தெலுங்கு வருட பிறப்பு விஸ்வகர்மா குலத்தவர்கள் தாய்மொழியான தெலுங்கு மொழி பேசுகின்றனர். அதனால் தெலுங்கு வருட பிறப்பை சிறப்பாக கொண்டாடுகின்றனர். தற்காலத்தில் இக்குலத்தவர்கள் சிலர் தெலுங்கு மொழி பேசுவது இல்லை. ஆவணி அவிட்டம் என்ற விழாவையும் சிறப்பாக நடத்துகின்றனர். இவ்விழாவின் போது பழைய பூணூலை களைந்து புதிய பூணல் அணிவர். இவ்விழாக்களை விஸ்வகர்மா குலத்தினர் சிறப்பாக முறையில் நடத்துகின்றனர். விஸ்வகர்மா பிராமணரின் அனும கொடி. விஸ்வகர்மா மரபினருக்கு குல விருதாக இந்த அனும கொடி அமைந்துள்ளது. ஆதி விஸ்வகர்மா இதனை தமது விருது கொடியாக ஏற்றுக்கொண்டார் என்று கூறப்படுகிறது. இந்த ஐவர்ண அனும கொடி கம்பம் 16 அடிக்கு குறையாமல் இருக்க வேண்டும். இக்கொடி திருவிழா ஆரம்பிக்கும் முன்முறைப்படி வழிபட்டு கம்பத்தில் ஏற்றப்பட்டு திருவிழா முடிந்த பின் இக்கொடி இறக்கப்படும். இக்கொடியில் விஸ்வகர்மாவின் 5 சந்ததியரான பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். விஸ்வகர்மா சந்ததியினரின் சிறப்பு பெயர்கள். விஸ்வகர்மாக்கள் தங்கள் முன்னோர்களாகிய ரிஷிகளின் கோத்திர சூத்திரங்கள் தங்கள் குலத்திற்கு உரிமையாக கொண்டு வாழ்ந்து மக்களின் புகழையும் நன்றியையும் விரும்பாது தங்கள் கடமைகளினின்று வலுவாது வாழ்ந்திருக்கிறார்கள். அவை காரணமாக கம்மாளர், கம்மியர், அற்புதர், கண் வினைஞர், ஜெகத்குரு, அக்க சாலை தலைவர், கொல்லர், விற்பியர், தபதியர், துவட்டர், புலவர், புனைவர், பவனர், வித்தகர், ஓவியர், தஷர் என்னும் சிறப்பு பெயர்கள் இச்சந்ததியினருக்கு உண்டு. விஸ்வகர்மா சந்ததியர்களுக்கன்றி வேறு குலத்தவர் எவருக்கும் இச்சிறப்பு பெயர்கள் கிடையாது. விஸ்வகர்மா குலத்தவரின் பிரிவு. விஸ்வகர்மா குலத்தவர்கள் 5 பிரிவுகள் உள்ளன. இரும்பு, மரம், உலோகம், கல், பொன் போன்ற தொழில் செய்பவர்களை அவர்களின் தொழிலுக்கு ஏற்ப 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டனர். மனு, மய, துவஸ்ட, சில்பி, விஸ்வகயா. விஸ்வகர்மாவின் முகத்தில் பிறந்தவர்கள் தேவ ரிஷிகள் என்றும் கூறப்படுகிறது. இதுவே இந்த ஆசாரி சமுதாயத்தின் வரலாறு. நன்றி, வணக்கம்.